கும்பகோணத்தில் பள்ளி வேன் மோதி சைக்கிளில் சென்ற மாணவர் படுகாயமடைந்ததால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ், வணக்கம். தற்பொழுது படுகாயமடைந்த மாணவருடைய நிலை என்ன, அங்குள்ள சூழல் என்ன, விரிவா பதிவு பண்ணுங்க. கும்பகோணம் நகர மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயிலும் சாக்கோட்டை பகுதியை சேர்ந்த மோனிஸ் 17 வயது என்ற மாணவன் இன்று காலை சைக்கிளில் பள்ளிக்கு சென்றுள்ளார். அப்போது சாக்கோட்டை பழையப்பாலம் அருகே சென்று கொண்டிருந்த போது நாச்சியார் கோவிலில் இருந்து பள்ளி மாணவர்களை ஏற்றிச் சென்ற தனியார் வேன் மோதியது. இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் அதிர்ச்சி அடைந்து விபத்தில் சிக்கிய மாணவன் மோனிஸை மீட்டனர். தலையில் பலத்த காயமடைந்த மாணவனை 108 ஆம்புலன்ஸ் மூலம் கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இச்சம்பவத்தால் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இச்சம்பவம் நடந்த சாக்கோட்டை பழையப்பாலம் பகுதியில் தினமும் இதே போன்ற விபத்துகள் அரங்கேறி வந்த வண்ணம் உள்ளன. அப்பகுதியில் வேகத்தடை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். பெரும் விபத்து நடப்பதற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வேண்டுகின்றனர். விரிவான தகவல்களுக்கு